கோழி முட்டையில் புற்றுநோயை உண்டாக்கும் நச்சு இருப்பதாக சமூக வலைதளங்களில் பரவிய தகவல் மக்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு முன்னணி நிறுவனத்தின் முட்டைகளில் புற்றுநோயை உண்டாக்கும் நைட்ரோஃபுரன் மருந்தின் கூறுகள் இருப்பதாக வந்த செய்தியே இந்த அச்சத்திற்கு காரணம். இதையடுத்து மத்திய அரசின் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையத்தின் FSSAI வழிகாட்டுதலின் பேரில் கர்நாடக மாநில சுகாதாரத்துறை இந்த பிரச்சினைக்கு முற்றுப்புள்ளி வைக்க துரித நடவடிக்கை எடுத்தது. பெங்களூரு, மைசூரு, மண்டியா, சிவமொக்கா, பல்லாரி உட்பட மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் முட்டைகள் மாதிரி சேகரிக்கப்பட்டு ஆய்வக பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இதற்கான பரிசோதனை அறிக்கை தற்போது வெளியாகியுள்ளது. முட்டையில் புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயன நச்சுகள் எதுவும் இல்லை என்பது தெரியவந்துள்ளது. இதுகுறித்து பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் கூறுகையில், முட்டையில் புற்றுநோயை உண்டாக்கும் ரசாயன நச்சு இருப்பதாக தகவல் பரவியதால் மக்கள் ஆதங்கப்பட்டனர். மக்களின் அச்சத்தை போக்கும் வகையில் நாங்கள் பரிசோதனைக்காக முட்டைகளை ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்தோம். தற்போது அறிக்கை வந்துள்ளது. முட்டை சாப்பிடுவது முற்றிலும் பாதுகாப்பானது என அதில் தெரிய வந்துள்ளது. அதனால் பொதுமக்கள் அச்சமின்றி முட்டையை சாப்பிடலாம் என்று உறுதியளித்தார். முட்டை குறித்து பரவிய வதந்திகளுக்கு கர்நாடக அரசின் இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு முற்றுப்புள்ளி வைத்துள்ளது.